அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளுக்காய் தேவனாகிய கர்த்தரை நான் உயர்த்துகிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் கண்களை மூடி இந்த நாளில கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட பேசும்படி கேட்போமா? ராஜாதி ராஜாவே, கண்மலையின் சிகரமே, ஆண்டவரே எங்களோடு பேசுங்க ராஜா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. நாம் எடுத்து வாசிப்போம். மத்திய சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம், அதுல 19 வசனத்தோட வாசிப்போம். 18-19. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாயிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம இந்த பூமியில நிற்கிறது, நடக்கிறது, சாப்பிட்றது, வேலைக்கு போறது, ஒரு இடத்துல எல்லாமே ஆண்டவருடைய கிருபை தான். ஆண்டவருடைய கிருபை இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனாலும் நம்ம என்ன பண்ண, நம்ம ஜெபிக்க வேண்டிய காரியத்தை கொடுத்து 2 பேர் ஜெபிக்கிற இடத்துல அப்படின்னு சொல்லக்கூடாது. 2 பேர் தனியா ஜெபிக்க கூடாது. தனியா ஜெபிக்கலாம், ஒருவரை ஆனா 2 பேர் ஜெபிக்கும் பொழுது அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஒருத்தர் 2 பேர் இருப்பது நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு ஜெப பார்ட்னர்ஷிப் என்ன பண்ணும் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த சொல்லப்பட்டிருக்கிறது, 2 பேர்கள் ஒருமனப்பட்டு எந்த காரியமாயிருந்தாலும் அதை நம்ம ஒருமனப்பட்டு நம்ம கை கொடுத்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம்னா சோதனை, அது அதிகாலை இருக்கலாம், அது காலை நேரத்துல, அந்த 2 பேர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது அது என்ன பண்ணும், உடனே அதற்கு பதிலை கர்த்தர் கொடுக்கும்படி அவர் இருக்கிறார். கர்த்தருக்கு அதான் சொல்லப்பட்டு பாருங்க, ஒருமனப்பட்டு இருந்தால் பரலோகத்திற்கு என் பிதாவினால் உடனே அதுக்கு என்ன பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். அப்ப மத ஜபத்துக்கு பதில் வராதா? நிச்சயமா பதில் வரும். ஆனா இந்த ஜபத்துக்கு ஒரு ஸ்பெஷல், சோத்திரம், அது உடனே அவருக்கு என்ன பண்ணும், அது 2 பேரும் என்ன பண்ணும், ஒரு மனம் இல்லாம ஒரு மனம் 2 பேரும் ஒரு மனமா இருக்கும். 2 பேரும் ஒரு மனம் வரந்தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப 2 வண்டி மாடு ஓட்டி போனா, ஒரு மாடு உறவு எழுத்து போச்சுன்னா, ஒரு மாடு ஒரு போச்சுன்னா அது கஷ்டம். 2 மாடு கரெக்டா போனாதான் அந்த கரெக்டா அந்த பாதையில அந்த லக்கை என்ன பண்ணுவோம், அடைய முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப ஒருமனப்படும் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த இடத்துல அதான் ஆண்டவர் இயேசு சொல்றார். ஏதாவது 20 ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்திலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். பாருங்க சோதரா, அப்ப ஜெபிக்கிற இடத்துல நம்ம ஒரு குறை கர்த்தருக்கு ஜெபம் பண்ணி பேசுற இடத்துல ஆண்டவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். சோதரன், எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் சென்னை பட்டணத்துல இருக்கும் பொழுது, அப்ப நான் அவங்க அடிக்கடி பார்ப்பேன். அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம், ஒன்றுமே அந்த வாடகை கொடுக்க முடியாம. அப்போ நான் அவங்கள, அந்த அண்ணன் எனக்கு கொஞ்சம் பழக்கம், அப்போ நான் ஜெபம் பண்ணி அவங்க அண்ணன் தான் பார்க்க வருவேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அண்ணனும் அக்காவும் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒருமனப்பட்டு அதிகால நேரத்தை என்ன பண்ணுவாங்க, அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குடும்பத்துக்கு அற்புதங்களை செய்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. இன்னைக்கு சொந்த இடம் வாங்கி அந்த வீடு கட்டி கர்த்தருக்காக மகிமையாக என்ன பண்றாங்க, ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. எப்படி சொல்லணும்னா, எப்படிதான் நடக்கல, நான் ஒண்ணுமே செய்யல, நான் படிச்சது 8ஆம் கிளாஸ் தான். ஆனா பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய மாபெரும் கிருபை. நாங்க ஜெபம் பண்ண ஒரு மனமோ 2 பேரும் ஜெபம் பண்ணுவோம். பிள்ளைகளை அமைச்சு நாங்களும் ஒரு மனமா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். ஆண்டவரின் குடும்பத்துல படிப்படியாக எங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ததை நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம், அதை அனுபவிக்கிறோம் என்று நான் கண்ட நேரடியான சாட்சி. சோத்திரம். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிச்சயமாக இன்றைக்கு ஜெப பார்ட்னர்ஸ் என்ன பண்ணுங்க, நீங்க ஏற்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தருக்கு சோத்திரம். உங்க கணவன் மனைவியா இருக்கலாம், இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஸ்தோத்திரம், இல்லை உங்க வேலை செய்யற நண்பர்களா இருக்கலாம். ஆனா நீங்க அப்படி ஜெப பார்ட்னர்ஸ் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்க வாழ்க்கையில பலத்தை அது உடனே உண்டாகும் என்று எழுத பண்ணுது. அதான் வசனம் சொல்லுவேன், என் பிதாவினா அது அவர்களுக்கு உண்டாகும் என்று நான் உங்களுக்கு சொல்லுவேன் என்று சொல்லுகிறேன். நிச்சயமாக கர்த்தர் உண்டாக்க செய்வார். அந்த சராசரி உண்டாக்கின தேவ உங்க ஜெபத்திற்கும் ஒரு பதில கர்த்தர் ரெடியா வைத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தின் பிதாவே.
நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.